வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் நடக்கவிருக்கும் சனிப்பெயர்ச்சி விழாவில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர்கிறார். அதாவது கும்பராசியை விட்டு மீனராசிக்கு அமருகிறார். இவர் மீனராசியில் அமர்ந்து என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்று பார்ப்பதற்கு முன்னால், இவர் என்றைக்கு மீனராசியில் அமரப்போகிறார் என்பதை பற்றி பார்த்து விடுவோம். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:24 மணி நேரத்திற்கு கும்பராசியை விட்டு மீனராசியில் அமர்கிறார். இவர் மீனராசியில் அமர்ந்து 12 ராசிகளுக்கு என்னென்ன பலன்களை அருளப் போகிறார் என்பதை பற்றி நாம் கௌரி ஆன்மீக சேனலில் உங்களுக்காக 12 ராசிகளுக்கும் சனி பகவான் அருளப்போகும் பலாபலன்களை பதிவிடப் போகிறோம். அதில் முதல் ராசியாக மேச ராசிக்காரர்களுக்கு இன்றைய பதிவை வழங்குகிறோம். அனைவரும் இதை பார்த்து பயன்பெற வேண்டும். சனி பகவானின் அருளை பெற்று நோய் நொடி இல்லாமல் தீர்க்க ஆயுளுடன் சகல சௌபாகிய ஐஸ்வர்ய செல்வங்களோடு மன நிம்மதியும் அமைதியோடு சந்தோஷமுடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல என் அப்பன் திருச்சிற்றம்பலத்தை வணங்கிக் கொண்டு பதிவுக்குள் நாம் போவதற்கு முன்னால், புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளே, உங்களுக்காக ஒரு சில வரிகள். நீங்கள் நமது சேனலை உங்கள் உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் எடுத்து சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக ஏழை எளியவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் நம்மால் முடிந்த சின்ன சின்ன உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். இதன் மூலமாக நாம் கோவில் பணிகளும் செய்து கொண்டு வருகிறோம். ஹோமம், வேள்வி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யக்கூடிய இந்த காரியங்களால் கிடைக்கப்பெறும் நற்பலன்கள், புண்ணியங்கள் அத்தனையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க பெற வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, நீங்கள் தயவு கூர்ந்து முதலில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர்கிறார் சனி பகவான். இந்த சனி பகவான் உங்களுக்கு என்ன பலனை தரப்போகிறார், அதாவது மேசராசிக்காரர்களான உங்களுக்கு என்ன பலனை தரப்போகிறார் என்று பார்த்தீர்களேயானால், நிறைய பேர்களுக்கு ஜோதிட ஆர்வம், ஜோதிடத்தில் நாட்டம், ஆன்மீக நாட்டம் உள்ளவர்களுக்கு தெரிந்திருக்கும். உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம் ஆகிறது என்று. 7.5 சனி என்றால் உங்களுக்கு தெரியும். உங்கள் ராசிக்கு முதல் ராசி மீனத்தில் அமரும் பொழுதே உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாகிறது. அதன் பிறகு மேஷத்திற்கு வரும்போது ஜென்ம சனி என்பார்கள். அதன் பிறகு ரிஷபத்திற்கு போகும்போது கழிவிடை சனி என்பார்கள். இப்படி 3 ராசியையும் கடந்து 4வது ராசியான ரிஷபத்துக்கு, அதாவது மிதுனத்திற்கு செல்லும் போதுதான் உங்களுக்கு 7.5 சனி முடிவுற்றது என்று சொல்வார்கள். ஜோதிட சாஸ்திரம் அப்படித்தான் சொல்லும். எனவே உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம் ஆகிறது.
இந்த 7.5 சனி என்றவுடன் நீங்கள் பயந்துவிட வேண்டாம். உங்களுக்கு உங்கள் ராசி பிரகாரம் 10க்கும் 11க்கும் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான். தொழிலுக்கும் லாபஸ்தானத்துக்கும் உரியவராக இருக்கக்கூடியவர் சனி பகவான். இந்த சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் பாவகத்தில் அமர்ந்து பலனை கொடுக்க போகிறார். என்னவென்று கேட்டீர்கள் என்றால், விரய செலவுகள் தருவார். தொழில் மூலமாக லாபம், விருத்தி இவைகளை கொடுப்பார். அதேபோல் உங்களுக்கு குடும்ப நிலையில் சண்டை சச்சரவுகள், பொருளாதாரம் எவ்வளவு வந்தாலும் இல்லாமல் போதல், பற்றாக்குறை ஏற்படுதல், அதனால் கடன் பிரச்சனை ஏற்படுதல், எதிரிகள் தொந்தரவு, சண்டை, தேவையில்லாத பிரச்சனைகள், சிலர் நோய்வாய்ப்புக்குள்ளாகலாம். இவைகள் உங்களுக்கு சனி பகவான் இந்த மீனராசியில் அமர்ந்து கொடுக்கிறார். அதேபோல உங்களுக்கு தந்தை வழியில் சில தொந்தரவுகளும் தரப்போகிறார். தந்தைக்கு உடல்நலக் குறைவு அல்லது நாள்பட்ட நோய் உள்ளவர்கள், அதாவது மேசராசிக்காரர்களே, உங்கள் தந்தைக்கு நாள்பட்ட நோய் இருக்கிறது என்றால் இந்த காலகட்ட நிலை அவர்களுக்கு மோசமான நிலை என்று கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட நிலையை சனி பகவான் தர இருக்கிறார். அதிர்ஷ்டம் இதுவரைக்கும் சிறப்பாக இருந்தது. இனி சனி பகவான் அதற்கும் உலை வைத்து விடுகிறார். தொட்டது சரிவர துலங்காது. காரிய தடை தாமதங்கள் இருக்கும். அதிர்ஷ்டம் என்பது துளியளவு கூட இல்லாமல் போய்விடும். வெளிநாட்டு அனுகூலங்கள், வெளிநாட்டு செய்திகள் இவைகள் அத்தனையும் உங்களுக்கு தடைபடும், தாமதப்படுத்தும். இந்த நிகழ்வுகள் அத்துணையும் உங்களுக்கு இந்த வருடத்தில், அதாவது சனி பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய இவர் தரப்போகிறார். இவர் மீன ராசியில் அமர்ந்து இந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார். இவர் தரக்கூடிய இந்த பலன்களால் பாதிப்புகள் எந்த அளவிற்கு இருக்கும் என்று கேட்டீர்களேயானால், உங்கள் ஜாதகத்தில் லக்ன பிரகாரம் உங்களுக்கு சனி பகவான் சுபரா அசுபரா என்பதை அறிந்து கொண்டு பலன்கள் தீர்மானிக்கப் பெறுகிறது. சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் லக்ன பிரகாரம் சுபராக வந்துவிட்டால் இந்த தாக்கத்தில் இருந்து நீங்கள் பெரும்பாலும் விலகிக் கொள்ளலாம். பாதிப்புகள் உங்களுக்கு குறைவாக இருக்கும். உங்கள் லக்ன பிரகாரம் சனி பகவான் அசுபராக வந்துவிட்டால் இந்த பாதிப்புகள் உங்களுக்கு கொடுத்தே தீருவார். இதற்கு பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி அதுவும் நாம் பார்த்து விடுவோம். முடிந்தால் திருநள்ளாறுக்கு சனிப்பெயர்ச்சி அன்று சென்று தர்பாரணேஸ்வரர் ஆலயத்தில் சனி பகவானை சென்று வழிபட்டு வாருங்கள். முதலில் மூலவராக இருக்கக்கூடிய என் அப்பன் சிவபெருமானை வழிபட்டு விட்டுதான் நீங்கள் சனி பகவானை வழிபட வேண்டும். சென்று சனி பகவானின் தரிசனம் பெற்று தீபம் போட்டுவிட்டு வாருங்கள். உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் அசுப பலன்களை சனி பகவான் குறைத்து கொடுப்பார். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதேபோல் நீங்கள் போக முடியாதவர்கள், திருநள்ளாறு சென்று சனி பகவானின் தரிசனம் பெற முடியாதவர்கள், உள்ளூரிலே இருக்கக்கூடிய ஆலயத்தில், சிவபெருமான் ஆலயத்தில் சென்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நீங்கள்
சனிப்பெயர்ச்சி அன்று எண்ணெய் விட்டு தீபம் போட்டு சனி பகவான் நவகிரகத்தில் உள்ளவரை வழிபட்டு வாருங்கள். அதேபோல் உங்களுடைய பாவ வினைகள், அதாவது சனி பகவானால் நிகழ இருக்கும் அசுப பலன்கள் குறைத்து கொடுப்பார். இப்படி செய்து பாருங்கள். பிராக்டிக்கலாக சில பரிகாரங்கள். சனி பகவான் மந்தன் என்று சொல்வார், அதாவது மாற்றுத்திறனாளிகளால் ஒருவர். இந்த மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய ஒரு வகையில் இருப்பவர் சனி பகவான். இப்போ சனி பகவானின் மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய அடையாளங்கள் என்ன என்று கேட்டீர்களென்றால், கால் இல்லாதவர், கை இல்லாதவர். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து வந்தீர்களே என்றால் சனி பகவான் கொடுக்கக்கூடிய அசுப பலன்களில் இருந்து நீங்கள் குறைத்து கொள்ளலாம். முழுமையான அசுப பலனை அனுபவிக்காமல் குறைந்த அசுப பலனை அனுபவிக்கலாம். ஆனால் அசுப பலன்களை அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதில் எந்த மாற்று கருத்துக்கோ மாற்றத்துக்கோ இடமில்லை. இதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் உறவுகளே. நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்தினால் குறைத்து கொள்ளலாம். ஆனால் நிகழ்வுகள் பிராப்தம் என்பது வாங்கி வந்து விட்டீர்கள். அதை நீங்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். உறவுகளே, சனி பகவான் மேச ராசிக்கு கொடுக்கக்கூடிய பலன்களை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள். ஐயா, முதல் ராசியான எங்களுக்கு நல்ல விஷயமாக சொல்வீர்கள் என்று பார்த்தால் இப்படி சொல்கிறீர்களே என்று நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். நிறைய பேர் சிலர் உள்ளுக்குள்ளார சொல்வதும் எமக்கு தெரிகிறது. நான் உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன். என்னவென்று கேட்டால், உண்மை என்பது பல நேரங்களில் கசக்கத்தான் செய்யும். அது கசந்தாலும் நீங்கள் அதை மறுத்தாலும் அதுதான் உண்மை. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா வாய்க்கு வந்தது போல் நீங்கள் கோடீஸ்வரன் ஆவீர்கள், அப்படி ஆவீர்கள், இப்படி ஆவீர்கள் என்று மற்றவர்களைப் போல் எமக்கு சொல்ல தெரியாது. உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன். உங்களுக்கு மனப்பக்குவமும் மனோதிடத்தையும் தைரியத்தையும் கொடுக்கிறேன். அதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்று கேட்டீர்கள் என்றால், உங்களுக்கு வரக்கூடிய செயல்களை முன்கூட்டியே சொல்வதால் நீங்கள் எதையும் நினைத்து வருத்தப்பட தேவையில்லை. இப்பேற்பட்ட பலன்தான் நமக்கு வரும் என்று ஜோதிடர் சொல்லிவிட்டார். இது நம்முடைய பிராப்தம், அது நடந்துவிட்டது, நல்லது, இனி நல்லதே நடக்கும் என்ற அந்த மனோ தைரியமும் மனோ திடமும் தெளிவும் உங்களுக்கு இருக்கும். அருள்ராமையா சொல்லியிருக்கிறார் என்று அது போதும் எனக்கு. மற்றபடி நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி, நமது பார்வையாளர்கள் நன்முறையில் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அதற்கு அனுதினமும் இறைவனை தரிசனம் செய்யும் பொழுது எல்லாம், இறைவனை நினைக்கும் போதெல்லாம் எல்லோருக்கும் சேர்த்துதான் வணங்குவேன். நம் நிறுவனம் வணங்கும் எல்லோருக்கும் சேர்த்துதான் பரிகாரம் உட்பட செய்வோம். இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உறவுகளே. மற்றபடி உங்களுக்கு நற்பலன்களை கூடிய விரைவில் சொல்கிறேன். ஏனென்று கேட்டீர்கள் என்றால், உங்களில் சில பேருக்கு தெரிந்திருக்கும், குரு பகவான் பயிற்சியாக உள்ளார். குரு பகவான் பயிற்சியில் நீங்கள் எதிர்பார்த்தது போல் உங்களுக்கு அத்தனையும் நற்செய்திகளாகவே சொல்கிறேன் உறவுகளே. சனி பகவான் பயிற்சியால் அசுப பலன்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். அசுப பலன்கள் மட்டும்தான் எல்லோருக்கும் சொல்ல முடியும் என்று நினைக்காதீர்கள். சனி பகவான் சிலருக்கு நல்ல பலன்களையும் தருவார். நல்ல ஆதிக்கம் பெற்றிருந்தால், நான் ஏற்கனவே சொன்னது போல் லக்ன பிரகாரம் அவர் நல்ல ஆதிக்கம் பெற்றிருந்தால் சனி பகவான் குபேர யோகம் அது முதற்கொண்டு தருவார். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர் தான் சனி பகவான். சரி உறவுகளே, நாம் உங்கள்
மேஷராசிக்கு உண்டான பலன்களை மிக தெளிவாக தெரிந்து கொண்டோம். அதற்கேற்றவாறு உங்கள் வாழ்க்கையை திட்டமிட்டு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். வாழ்வில் மாற்றங்களை செய்து ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்தித்து மகிழ்ச்சியுடன் வாழ எல்லாம் வல்ல என் அப்பன் திருச்சிற்றம்பலத்தை வணங்கிக் கொண்டு உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். அது மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.